இணைந்திருக்கின்றோம் இன்றைய பத்திரிகைகளின் ஊடாக. முதலில் நாங்கள் ஈழநாடு பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்க போன்றோம். வலம்புரி, தினக்குரல், உதயன், ஈழநாடு பத்திரிகைகளுடைய கைவசம் இருக்கிறது. முதலிலே ஈழநாட்டு பத்திரிகையுடைய செய்தியை பார்க்கலாம். அதற்கு முதல் நாங்கள் வலம்புரியினுடைய பிரதான செய்தியையும் பார்த்து விடலாம். வடக்கில் கைத்தொழிலை மேம்படுத்த நடவடிக்கை, கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர். அதாவது வடக்கில் கைத்தொழிலை மேம்படுத்த விசேட நடவடிக்கை அரசாங்கம் மேற்கொள்ளும் என கடற்றொழில் அமைச்சர் இன சந்திரசேகர் தெரிவித்தார். காங்கிரஸ் துறை சீமெந்து தொழிற்சாலைக்கு நேற்று கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இதனை தெரிவித்திருக்கிறார் என்பது இன்றைய வலம்புரியினுடைய பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது. அடுத்து ஈழநாட்டு பத்திரிகையுடைய பிரதான செய்தியையும் இணைத்துக் கொள்ள போன்றோம். அதற்கு என்ன செய்தி பிரதானமாக கார்த்திகேயன் இன்றைய ஈழநாட்டிலே காணப்படுகின்றது? இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக வடக்கில் தொழிற்சாலைகளை மீள இயக்குவது குறித்து ஆராய்வு, காங்கேசன் பரந்தனில் அமைச்சர்கள் குழு நேரில் ஆராய்ந்தது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திதான் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளாக கடன் மறுசீரமைப்பு திட்டம், ஜப்பானுடன் புரிந்துணர்வு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி, வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் ஜப்பானுடன் இலங்கை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் 250 கோடி டாலர்கள் கடனுக்கு ஜப்பான் சலுகை வழங்கியுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கல்வித்துறை நெருக்கடிகளுக்கு அரசியல் தலையீடுகள் காரணம், பிரதமர் ஹரணி அமரசூரியன். கல்வித்துறையில் உருவாகியுள்ள பல நெருக்கடிகளுக்கு கல்விக் கொள்கைகள் முறையாக அமுல்படுத்தப்படாமையும் அரசியல் தலையீடுகளுமே காரணம் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் என்ற இந்த செய்தி என்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து யாழ் திருச்சி விமான சேவை வசதிகளை ஒழுங்குபடுத்துக ரபூப் ஹக்கீம் கோரிக்கை. கட்டமிடப்பட்ட செய்தியாக ரணிலை பாராளுமன்றில் எள்ளி நகையாடிய விமல் என்ற ஒரு செய்தி. ஃபெராரி ஓட்டுநர் உரிமம் இருப்பதாக கூறியவர் அல்ஜசீராவுடன் மோதி சேதத்திற்கு உள்ளானார். அவரின் மூளைக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது என்றவாறு விமல் ரத்நாயக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எள்ளி நகையாடினார் என்றவாறு இந்த கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து யானைகளின் மரணத்தை தவிர்க்க கிழக்கு ரயில் சேவைகளின் நேர அட்டவணையில் மாற்றம். கிழக்கு ரயில் மார்க்கத்தில் காட்டு யானைகள் ரயிலுடன் மோதுண்டு உயிரிழப்பதை தவிர்க்க போதிய நடைமுறைகள் நேற்று முதல் அறிமுகமாகியுள்ளன என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. பெண் உரிமைகளை மதித்தால் சமூக மாற்றம் தானாக ஏற்படும், வடக்கு ஆளுநர் வேதநாயகன். பெண்களின் உரிமைகளை மதிப்பதற்கு ஒவ்வொருவரும் தயாரானால் சமூக மாற்றம் தானாகவே ஏற்படும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண அமைச்சின் சர்வதேச மகளிர் தின விழா நேற்று சாவகச்சேரியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் என்று ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் ஏனைய முற்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஒட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை 35 வருடங்களின் பின்னர் நேற்று மீண்டும் திறப்பு. அதாவது முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை 35 வருடங்களின் பின்னர் நேற்று மீண்டும் திறந்து வைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற்கட்டமாக குறித்த தொழிற்சாலையின் பழைய இயந்திர சாதனங்கள் திருத்தம் செய்யப்பட்டு எதிர்காலத்தில் புதிய உபகரணங்களை கொள்வனவு செய்ய இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி. மயிலிட்டியில் குடும்பஸ்தரின் சடலம் மீட்பு. யாழ்ப்பாணம் மயிலிட்டி வைரவர் கோவில் பகுதியில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து குடும்பஸ்தரது சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. அல்வாய் தெற்கை சேர்ந்த நாதஸ்வர வித்வானான செல்வராசா செல்வரட்னம் வயது 44 என்ற குடும்பஸ்தரே சடலமாக மீட்கப்பட்டார். சம்பவம் தொடர்பில் யாழ் மாவட்ட திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண ஜெயபாலசிங்கம் மரண விசாரணைகளை மேற்கொண்டார் என்கிறவாறும் அந்த செய்தி காணப்படுகிறது. சுவருக்கு வர்ணம் பூசிய போது கட்டிலிருந்து தவறி விழுந்த குடும்பஸ்தர் உயிரிழப்பு என்கிற செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கட்டிலின் மேலேறி சுவருக்கு வர்ணம் பூசிய போது தவறி விழுந்து குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வவுனியா பண்டாரி குளத்தில் நேற்று இச்சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுவும் இங்கே முக்கிய ஒரு செய்தியாக இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வர்ணம் பூசுகின்ற பொழுது அவர் வழிக்கு விழுந்து இறந்திருக்கின்றார். இதில் நில அளவை திணைக்களத்தில் பணிபுரிந்து கடந்த மாதம் ஓய்வு பெற்று சின மகேந்திர ராஜா வயது 60 என்ற 2 பிள்ளைகளின் தந்தையை உயிர் இழந்துள்ளார் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 14 இந்திய மீனவர்கள் மன்னாரில் கைது என்கிற செய்தி காணப்படுகின்றது.
எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் 14 இந்திய மீனவர்கள் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறித்த 14 பேரும் மன்னாருக்கு தெற்கே உள்ள கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டனர் என்றும் கைதானவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கடற்றொழில் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் காணப்படுகின்றது. புதுக்குடியிருப்பில் 20 வயது இளம்பெண் சரளமாக மீட்பு என்கிற செய்தி காணப்படுகின்றது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் 20 வயது இளம்பெண் ஒருவர் சரளமாக மீட்கப்பட்டுள்ளார். இதில் அதே பகுதியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் தேவஸ்ட்ரலா வயது 20 என்ற பெண்ணை சரளமாக மீட்கப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு காரணமாக விபரீத முடிவெடுத்து இவர் உயிரிழந்தார் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி காணப்படுகின்றது. அல் ஜசீரா நேர்காணலில் புலிகளின் அனுதாபிகள் ரணில் குற்றச்சாட்டு. அல் ஜசீரா நேர்காணலில் புலிகளின் அனுதாபிகள் காணப்பட்டனர் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றம் சுமத்தி இருக்கின்றார் என்கிறவாறு இங்கே ஒரு செய்தி காணப்படுகிறது. அல் ஜசீரா நேர்காணல் குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிருப்தி தெரிவித்துள்ளார். நேர்காணல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ரணில் விக்ரமசிங்க தொகுப்பாளர் மெக்தி ஹசனுடன் இணைந்த 3 குழு உறுப்பினர்களில் 2 விடுதலை புலிகளின் அனுதாபிகள் என்று கூறினார். மனிதுரிமைகள் வழக்கறிஞரும் இலங்கை மனிதுரிமைகள் ஆணையத்தின் முன்னாள் ஆணையருமான அம்பிகா குணநாதன் இந்த விவாதத்தில் பங்கேற்பார் என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டது. எங்களுக்குள் சித்தாந்த வேறுபாடுகள் இருந்த போதிலும் நான் அவரை அறிந்திருப்பதால் அது நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இருப்பினும் பின்னர் அவருக்கு பதிலாக விடுதலை புலிகள் ஆதரவு குழுக்களுடன் தொடர்பு கொண்ட 2 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டதை அறிந்தேன் என்று கூறினார். நான் உள்ளூர் ஊடகங்களுடன் பேசும்போது அது நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது. எனவே நல்லது கெட்டது இரண்டும் வெளிவரும். இருப்பினும் அல் ஜசீரா 2 மணி நேரம் என்னை நேர்காணல் செய்தது, ஆனால் 1 மணி நேர பகுதியை மட்டுமே வெளியிட்டது. அதில் பெரும்பகுதியை திருத்தியது என்றும் அவர் கூறினார் என்றும் அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது அமைச்சர் குலாம் காங்கிரஸ் துறை சீமெந்து தொழிற்சாலைக்கு விஜயம். அன்றைய அரசின் அமைச்சர் குலாம் யாழ்ப்பாணம் காங்கிரஸ் துறை சீமெந்து தொழிற்சாலைக்கு நேற்று வெள்ளிக்கிழமை நேரில் விஜயம் மேற்கொண்டதாக அந்த செய்தி. மூளாயில் வாழ்வெட்டு ஒருவர் படுகாயம். பட்டுக்கோட்டை மூளாயில் இடம்பெற்ற வாழ்வெட்டில் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார். இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. வாழ்வெட்டில் படுகாயமடைந்த நபர் சிஜேகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வாழ்வெட்டினை மேற்கொண்ட சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளார் என வட்டுக்கோட்டை போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். வடக்கில் போதையை இல்லாதொழிப்பும் 14 விசேட மையங்களை ஸ்தாபிக்க நடவடிக்கை. பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல என்கிற செய்தியும் அமைந்திருக்கிறது. வலம்புரினுடைய முக்கிய முன்பக்க செய்திகள். அடுத்து நாங்கள் ஈழநாட்டினுடைய உட்பக்க செய்திகளுக்குள் செல்லலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளுக்குள் வடக்கின் பெரும்போர், யாழ் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி தொடர்ந்தும் வலுவான நிலையில் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், பொன்மணிகளின் போர் வட்டு யாழ்ப்பாண கல்லூரி 2ஆம் நாளிலும் தடுமாற்றம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ் போதனா மருத்துவமனையில் தாய்மார் தரையில் உறங்கும் நிலை. கஜேந்திரகுமார் எம்பி கவலையுடன் சுட்டிக்காட்டு. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் தாய்மார்கள் தரையில் உறங்கும் ஒரு சூழ்நிலையை உருவாகியுள்ளது என்று பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து வவுனியா இரட்டை கொலை சந்தேக நபர்களுக்கு பிணை. வவுனியா தோணிக்கல் பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களுக்கான விளக்கமறியலை நீடிக்க காரணம் போதாமையால் பிணை வழங்கலாம் என வவுனியா மேல் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது என்ற செய்தியும், 1000 போதை மாத்திரைகளுடன் வவுனியாவில் இளைஞன் கைது என்ற ஒரு செய்தி, அந்த போதை மாத்திரைகளின் புகைப்படங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் 1000 போதை மாத்திரைகளுடன் 27 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் திடீர் சுற்றி வளைப்பை மேற்கொண்ட போலீசார் வியாபார நோக்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1000 போதை மாத்திரைகள் மற்றும் 2200 மில்லிகிராம் ஹெரோயினுடன் தேக்கந்தோட்டம் பகுதியை குறித்த இளைஞனை நேற்று காலை கைது செய்தனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செய்திகளாக என்னிடம் கேள்வி கேட்டவர்களில் 2 புலிகளின் ஆதரவாளர்கள். அல் ஜசீரா குறித்து ரணில் தெரிவிப்பு. அல் ஜசீராவின் பேட்டி குறித்து அதிருப்தி வெளியிட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னிடம் கேள்வி எழுப்பிய நிபுணர்கள் குழுவின் நேர்மை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. நேற்றைய தினம் சமூக வலைதளங்களிலும் அதிகம் பரவப்பட்டு வந்த இந்த காணொலிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக தான் இருந்தது. அதில் 3 நிபுணர்கள் கொண்ட குழு ஒன்றும் அங்கு அமர்ந்திருந்தது. அதில் 2 பேர் புலிகளின் ஆதரவாளர்கள் அப்படி என்று ரணில் தன்னுடைய அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது.
மேலதிக வகுப்புகளுக்கு தடை. 2024 கல்வி சாதாரணதர பரீட்சையை இலக்காக கொண்ட அனைத்து கற்றல் செயல்பாடுகளும் எதிர்வரும் 11ஆம் திகதி நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட உள்ளன. பரீட்சை ஆணையாளர் நாயகம் இதனை தெரிவித்துள்ளார். இதற்கமைய 2024ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான பிரத்யேக வகுப்புகள், கருத்தரங்குகள், செயலமர்வுகள் மற்றும் பயிற்சி பட்டறைகள் என்பவற்றிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொது சாதாரணதர பரீட்சை எதிர்வரும் 17ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கொழும்பு ரோயல் மாணவர்கள் சிலரின் செயல்பாடு கிறிஸ்தவ மக்களின் மனங்களை நோகடிக்கும் செயல். தேசிய கத்தோலிக்க கல்வி பணிப்பாளர் ரோயல் அதிபருக்கு கடிதம் என்ற செய்தி விரிவாக பார்க்கையில், கொழும்பு ரோயல் கல்லூரியின் மாணவர்களில் சிலர் கிறிஸ்தவ மதத்தின் புனித சின்னமான சிலுவையை அகௌரவப்படுத்தும் விதத்தில் நடந்து கொண்டுள்ள சம்பவம் உலகெங்கும் வாழும் கிறிஸ்தவ மனங்களை நோகடிக்க செய்துள்ளதாக தேசிய மற்றும் கத்தோலிக்க கல்வி பணிப்பாளரும் கத்தோலிக்க தனியார் பாடசாலைகளின் பொது முகாமையாளருமான அருட்தந்தை ஹெமனு டயாஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார். அவ்விடயம் குறித்து அவர் ரோயல் கல்லூரி அதிபருக்கு எழுதியுள்ள கடிதத்திலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஏனைய மதங்களையும் அவர்களின் புனித சின்னங்களையும் அகௌரவப்படுத்தல் மற்றும் அசௌகரியம் ஏற்படுத்துதல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்கும் விதத்தில் வாழ்வது எப்படி என்பதை உங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தும்படி அக்கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அக்கடிதத்தில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, உலகெங்கும் வாழும் கத்தோலிக்கத்தவர்கள் தவக்காலத்தின் ஆரம்ப தினமான விபூதி புதன் தினத்தை அனுஷ்டித்திருந்தனர். இது போன்ற ஒரு புனிதமான நாளில் கிறிஸ்தவர்களின் மனம் நோகும்படியாக கொழும்பு ரோயல் கல்லூரி மாணவர்கள் சிலர் செயற்பாடு அமைந்திருந்தமை வருத்தம் அளிக்கிறது. கொழும்பு ரோயல் கல்லூரியின் மாணவர்களில் சிலர் கிறிஸ்தவ மதத்தின் புனித சின்னமான சிலுவையை அகௌரவப்படுத்தும் விதத்திலான காணொளி பதிவொன்றை சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தமை கிறிஸ்தவ மக்களின் மனங்களை வேதனைக்குட்படுத்தியுள்ளது. மேற்படி சம்பவத்தால் மல்கம் ஹர்தினால், ரஞ்சித் ஆண்டகை மற்றும் இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை உள்ளிட்ட குருக்கள் மற்றும் கத்தோலிக்க மக்கள் அனைவரையும் மனதளவில் பெரும் காயத்தை உண்டு பண்ணியுள்ளது. நாம் எந்த ஒரு மதத்தையும் சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஏனைய மதங்களின் புனித சின்னங்களை அகௌரவப்படுத்தல் மற்றும் அசௌகரியங்களை ஏற்படுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்கும் விதமாக வாழ வேண்டும் என்பதை உங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இலங்கை மின்சார சபையின் லாபம் 99% வீழ்ச்சி. இறக்குமதி செய்ய அனுமதித்த வாகனங்கள் 90 நாட்களுக்கு பதிவு செய்யப்பட வேண்டும், நிதி அமைச்சு தெரிவிப்பு என்ற செய்தியோடு நுவரெலியாவில் தொலைபேசியில் கொழும்பில் ஏணியில் போட்டி தமிழ் முற்போக்கு கூட்டணி தீர்மானம் என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்த உள்நாட்டு செய்திகளுக்குள் தமிழ் மாணவர்களை பலவந்தமாக இறக்கிவிட்ட ஈபோசா பஸ் நடத்துனர் என்று அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தி. நாங்கள் நேற்றைய தினத்துக்கு முன்தினம் எல்லாம் இந்த காணொலியை சமூக வலைதளங்களில் அதிகம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. மிகவும் அடாவடித்தனமாக இந்த நடத்துனர் தமிழ் பாடசாலை தமிழ் மாணவர்களிடம் நடந்து கொண்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. விரிவாக பார்க்கையில், நாவலப்பிட்டியிலிருந்து ஹினிஹத்தோனை ஊடாக ஹட்டனுக்கு பயணிகளை ஏற்றிச் செல்லும் ஹட்டன் டிப்போவிற்கு சொந்தமான அரச பஸ் ஒன்றில் நடத்துனர் தமிழ் பாடசாலை மாணவர்களை பலவந்தமாக பஸ்ஸில் இருந்து வெளியேறுமாறு பணித்த சம்பவம் ஒன்று நேற்று முன்தினம் காலை இடம்பெற்றுள்ளது. ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட ஹினிஹத்தனை ஹடவளை விக்னேஸ்வரா கல்லூரியில் கல்வி பயிலும் மாணவர்களான இவர்களை பஸ் நடத்துனர் பஸ்ஸில் இருந்து வெளியிடுமாறு கூறியுள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கென்று இலங்கை போக்குவரத்து சபையின் ஊடாக வழங்கப்பட்ட பருவகால சீட்டை பஸ் நடத்துனரிடம் காண்பித்த போதும் பருவகால சீட்டை வைத்திருக்கும் மாணவர்களை பஸ்ஸிலிருந்து வெளியேறுமாறு நடத்துனர் தொடர்ந்தும் வலியுறுத்தியுள்ளதாக மாணவர்கள் தெரிவித்திருந்தனர். நாவலப்பிட்டியிலிருந்து ஹினிஹத்தனை ஊடாக கற்றன் வரை செல்லும் அரசு பஸ்ஸில் அதிகமாக தமிழ் மாணவர்களே இவ்வாறு புறக்கணிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது அரசு பஸ், நடத்துனரின் சொந்த பஸ் அல்ல. பாடசாலை மாணவர்களாகிய நாங்கள் பணம் செலுத்தி பருவகால சீட்டை பெற்றுள்ளோம், எங்களால் பஸ்ஸை விட்டு வெளியேற முடியாது என்று மாணவர்கள் கூறியுள்ளனர். அதற்கு பதிலளித்த பஸ் நடத்துனர், ஆம், இது என்னுடைய பஸ், நீங்கள் அனைவரும் பஸ்ஸை விட்டு இறங்குங்கள் என கூறும் காணொலி ஒன்று வெளியாகி உள்ளது என்றவாறு இந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சில விடயங்களை எல்லாம் எங்களுடைய நாட்டில் மாத்திரம்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நேற்று கடந்த வார பத்திரிகைகளில் அதிகம் பகிரப்பட்ட ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த பஸ் நடத்துனர்கள் அடாவடித்தனமாக ஈடுபட்டார். அவர்களை
அவர்களுடைய முறைப்பாடு செய்வதற்கான தொலைபேசி இலக்கத்தை எங்களுடைய அரசாங்கம் வெளியிட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த பருவகால சீட்டு வைத்திருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், வேலைக்கு செல்பவர்களாக இருக்கட்டும், இவர்களை அரசு பேருந்துகள் ஏற்றி செல்வதை தவிர்க்கிறது என்ப முறைப்பாட்டிற்கும் எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படி என்று பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த காணொளியும் சமகாலத்தில் வெளியாக இருக்கிறது. இந்த நடத்துனருக்கு மேற்கொள்ளக்கூடிய தண்டனைகளாக இருக்கட்டும், இது தொடர்பாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இனிவரும் காலங்களில் இந்த மாதிரி பாடசாலை மாணவர்கள் புறக்கணிக்கப்படுவதை, பருவகால சீட்டை வைத்திருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்கள் புறக்கணிக்கப்படுவதை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் குறிப்பாக தென்னிலங்கை ஏனைய பிரதேசங்களில் தான் தமிழ் மாணவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் இல்லை, வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் பருவச்சீட்டு வைத்திருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களை ஏற்றி செல்லாத அரசு பேருந்துகளும் எங்களுடைய பகுதிகளும் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான ஒரு விடயம். தயவு செய்து பயணிகள் பேருந்துகளில் நீங்கள் முகம் கொடுக்கக்கூடிய அசௌகரியங்கள், நடத்துனர்கள் உங்களுடைய பருவகால சீட்டு வைத்திருக்கக்கூடிய உங்களை ஏற்றி செல்லாமல் விட்டால் குறித்த தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பெடுத்து அவர்களுக்கு முறைப்பாடு செய்யுங்கள். தவறு செய்வது குற்றம் அப்படி என்று சொன்னால் ஒரு தவறை சகித்துக் கொண்டு வாழ்வதும் குற்றம்தான். நாங்களும் குற்றவாளிகள் தான் என்பதை இனிவரும் காலங்களிலாவது நாங்கள் புரிந்து கொள்வோம். தொடர்ச்சியான செய்திகளுக்குள், படை குறைப்பை செய்யும் தீர்மானம் படுபயங்கரம், ராவண பலய அமைப்பு எச்சரிக்கை. நாட்டில் எதிர்காலத்தில் போர் ஏற்படுமா இல்லையா என்பதை தற்போதையே கணிக்க முடியாது. எனவே படை குறைப்பு செய்யும் தீர்மானம் படுபயங்கரமாகும் என்று ராவண பலய அமைப்பின் தலைவர் இத்தேகந்த சத்தாதித்த தேரர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியை தெரியும் ஞானசார தேரர் பரபரப்பு தகவல். கடந்த 4 நாட்களுக்கு முன்னரும் பத்திரிகையில் இதே செய்தியை பார்த்திருந்தோம். இன்றும் இதே செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இறுதி வரை அவர் யார் என்பதை கூற மாட்டார் போல் இருக்கிறது. சிறுபோகத்திற்கான உரத்தை தட்டுப்பாடின்றி வழங்குகள் ஜனாதிபதி அனுரகுமார என்ற செய்தியும், களுத்துறையில் விருப்பு வாக்கு மீளவும் எண்ணப்பட வேண்டும், ராஜித சேனாரத்ன மனு தாக்கல் என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரியினுடைய உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால், வடக்கில் ராணுவத்தின் பிடியில் உள்ள துயிலும் இல்லங்களை விடுவியுங்கள், சபையில் ரவிகரன் எம்பி கோரிக்கை என்கிற ஒரு செய்தி காணப்படுகின்றது. அது முக்கிய செய்தியாக நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். வடக்கு கிழக்கில் போதைப்பொருள் பாவனை இல்லாதொழிப்போம், வடக்கில் 14 விசேட மையங்கள் ஸ்தாபிக்க நடவடிக்கை. போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பில் விசேட மத்திய நிலையத்தை வடக்கில் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவித்ததாக ஒரு செய்தி. காப்போத சாதன பரீட்சை எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 3663 பரீட்சை நிலையங்களில் நடைபெறும் என இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பரீட்சைகள் ஆணையர் நாயகம் அமித் ஜெயசுந்தர இந்த ஆண்டு 4,74,147 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்ற தகுதி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். அத்துடன் காப்போத சாதன பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான பிரத்திய வகுப்புகள், கருத்தரங்கள் மற்றும் பயிற்சி பட்டறைகளை நடாத்துவதற்கு எதிர்வரும் 11ஆம் தேதி நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. நாடு முழுவதும் 400 பாதுகாப்பற்ற புகத கடவைகள் சுட்டிக்காட்டிய அமைச்சர் பிமல் என்கிற செய்தி. உள்ளூராட்சி சபை தேர்தல் வடக்கு கிழக்கில் களமிறங்கும் மொட்டு. தேசிய ஆசிரியர் இடமாற்ற கொள்கைகள் விரைவாக மறுசீரமைக்கும் நடவடிக்கை, கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் என்கிற செய்தி. துடுப்பாட்ட சமர்களின் இறுதியாட்டம் இன்று என்கிற செய்தி. வடக்கின் போர் மற்றும் பொன்னணிகள் போர் தொடர்பாக ஒரு செய்தி. ஜாழ் துடுப்பாட்ட சங்கம் நடாத்தும் துடுப்பாட்ட இறுதிப் போட்டி இன்று என்கிறவாறும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. சாம்பியன்ஸ் ரபி ஜாருக்கு இந்தியா நியூசிலாந்து நாளை பல பரீட்சை என்கிற செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, மாணவர்களிடம் அடாவடி இடைநிறுத்தப்பட்ட ஈபோசா நடத்துனர், அதை ஏற்கனவே விரிவாக பார்த்த செய்தி. இலங்கையின் பொருளாதாரத்துறை மறுசீரமைப்புக்கு இந்தியா ஆதரவு, லண்டன் மாநாட்டில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவிப்பு. பெண்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபடுபவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், ஆளுநர் தெரிவிப்பு, வடக்கு ஆளுநர் என்கிற செய்தி. கலாதரம் இதழ் 6 ஆக்கங்கள் கோரல் என்கிற செய்தி. கலாசாலையில் நடைபயிற்சி கழகம் ஆரம்பித்து வைப்பு என்கிற செய்தியும் காணப்படுகிறது. பேருந்து ரயில் சாரதிகளாக பெண்கள், அனுர அரசாங்கத்தின் புதிய திட்டம். இலங்கை போக்குவரத்து சபைக்கும் ரயில் சபைக்கும் பெண்களை பணியமர்த்துவதற்கு கொள்கை ரீதியான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி. மத்தள விமான நிலையத்தால் 38.5 பில்லியன் நஷ்டம் சுட்டிக்காட்டிய அமைச்சர் என்கிறவாறு செய்தி காணப்படுகின்றது. கடன் மறுசமைப்பு ஒப்பந்தங்கள் கைச்சாத்து என்கிற ஒரு செய்தி.
சிவப்பு நிறத்தில் நிலா என்கிற செய்தி காணப்படுகின்றது. இது எதிர்வரும் 3ஆம் தேதி 14ஆம் தேதிகளில் நிகழவிருக்கும் சந்திரகிரகணத்தில் இந்த சிவப்பு நிற நிலா தென்படும் என்கிற செய்தி காணப்படுகின்றது. உலக செய்திகள் பக்கத்தில் பார்த்தால் மும்பை தாக்குதல் விவகாரம் அதிரடி காட்டிய அமெரிக்கா என்கிற செய்தி. குச்சி ஐசுக்குள் உறைந்திருந்த பாம்பு சுவைக்க முற்பட்டவர் அதிர்ச்சியில். தாய்லாந்து நாட்டில் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகின்றது. வர்த்தக போர் அபாயம், வரி விதிப்பை ஒத்திவைத்தார் ட்ரம்ப். கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 25% வரி விதிக்கும் நடைமுறையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மாதத்துக்கு ஒத்திவைத்திருப்பதாக அந்த செய்தி. அமெரிக்கா உக்ரைன் மீண்டும் பேச்சுவார்த்தை. உங்கள் பிரார்த்தனைகளுக்கு நன்றி, வைத்தியசாலையிலிருந்து வந்த போப்பின் குரல். ஜெய்சங்கர் காரை மறைத்த காலிஸ்தான் ஆதரவாளர்கள் லண்டனில் சம்பவம். பாகிஸ்தான் ஆப்கானுக்கு பயணத்தடை விதிக்கும் அமெரிக்கா என்கிற வினாக்குறியுடன் ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய செய்திகளை பார்த்தால் புளியம்பொக்கனை ஆலய பொங்கல் முன்னாயத்த கலந்துரையாடல் தொடர்பான ஒரு செய்தி காணப்படுகிறது. வவுனியாவில் விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த போதை மாத்திரைகள் ஹெரோயின் மீட்பு என்கிற செய்தி காணப்படுகின்றது. வவுனியாவில் இடம்பெற்ற தொழிற்சந்தை நிகழ்வு என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி. பாடசாலைகளில் இடம்பெற நிதி சேகரிப்பு விசாரணைகள் நடைபெறும் பிரதமர் ஹர்னி என்கிற செய்தி. அல் ஜசீராவுடன் மோதி சிதறினார், ரணிலை கேலி செய்த பிமல் ரத்நாயக் என்கிற செய்தி. முகாமைத்துவ அதிகாரிகளுக்கு விண்ணப்பம் கோரப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி. துப்பாக்கிகள் கைக்குண்டுகள் தொடர்பில் தெரிவித்தால் வெகுமதி என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. வவுனியாவில் இளம் குடும்ப பெண் பாலியல் துஷ்பிரயோகம், குடும்பஸ்தர் கைது என்கிற செய்தி காணப்படுகின்றது. இவை வேம்பனுடைய சில முக்கிய செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் இன்றைய உதயன் பத்தினுடைய முன்பக்க செய்திகளை. உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக வடக்கை அபிவிருத்தி செய்ய அரசு துரித நடவடிக்கை, அமைச்சர்கள் குழு நேரில் ஆராய்வு என்ற செய்தி நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த செய்தி ஒன்றுதான் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து முற்பக்க செய்திகளாக பாடசாலைகளில் பணம் அறவிட்டால் உடன் நடவடிக்கை என்ற செய்தி. பாடசாலைகளில் பணம் அறவிடப்படுவது குறித்து கல்வி அமைச்சருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டால் அது பற்றி உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளாக செம்மணி புதைகுழியில் மேலாய்வு பணிகளுக்காக ரூபாய் 19.8 மில்லியன் தேவை என்ற செய்தியும், குடும்பத் தலைவர் சடலமாக மீட்பு, 3 மணி நேரம் தாமதமாகவே வருகை தந்தனர் போலீஸ் என்ற செய்தி. வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியில் குடும்பத் தலைவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இது போலீசாருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் 3 மணித்தியாலும் தாமதமாகவே வந்திருக்கிறார்கள். இது புதிதான ஒரு விடயம் ஒன்றும் இல்லை. தொடர்ச்சியான செய்திகளாக மாவீரர் துயிலும் இல்லங்களை உடனடியாக விடுவியுங்கள், ரவிகரன் எம்பி வலியுறுத்து என்ற செய்தியும், பொன் அணிகளின் போரில் சென்ட் பேட்ரிக்ஸ் ஆதிக்கம், வடக்கின் பெரும் போரில் சென்ட் ஜோன்ஸ் முன்னிலை என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து செய்திகளாக 11 வயது கற்பம் கடந்த ஆண்டில் அதிகரிப்பு, தாக்கம் செலுத்தும் சமூக வலைதள பாவனை. 2023ஆம் ஆண்டு 163 பாடசாலை மாணவிகள் கற்பமடைந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு அந்த எண்ணிக்கையானது 213 வரை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அல் ஜசீராவின் நேர்காணலில் புலிகளின் ஆதரவாளர்களாம் ரணில் விக்ரமசிங்க குற்றச்சாட்டு என்று நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த செய்தி. கட்டாக்காலி நாய்களால் பயிர்ச்செய்கை பாதிப்பு, விவசாயிகள் கவலை. கட்டாக்காலி நாய்களாலும் விவசாய நிலங்கள் பாதிப்படைவதாக உள்ளூராட்சி மன்றங்களின் போதிய அக்கறையின்மையே இதற்கு காரணம் எனவும் யாழ் மாவட்ட விவசாய குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. கழிப்பறை குழியில் விழுந்து குழந்தை சாவு. அரிசிக்கட்டுவ வைரங்கட்டுவ பகுதியில் கட்டுமான பணி நடைபெற்று வரும் பாதுகாப்பற்று கழிப்பறை குழியில் விழுந்து 1 மாத குழந்தை உயிரிழந்துள்ளதாக அரிசிக்கட்டுவ போலீசார் தெரிவித்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. வினுகி ஹன்சிமா என்ற பெண் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. கொழும்பில் சிகிச்சை பெற்ற புற்றுநோயாளர்கள் யாழில் சிகிச்சையை தொடர ஏற்பாடு. வடக்கை வதிவிடமாக கொண்ட புற்றுநோயாளர்கள் கொழும்பில் மருத்துவ நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் நோயாளர்கள் தமது சிகிச்சையை யாழில் தொடர விரும்பும் இடத்து தெல்லிப்பளை மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. பஸ் ரயில் சாரதிகளாக விரைவில் பெண்கள்.
இலங்கை போக்குவரத்து சபைக்கும் ரயில் சேவைக்கும் பெண்களை பணியமர்த்துவதற்கு கொள்கை ரீதியான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அவர் மேலும் தெரிவிக்கையில், சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இலங்கை போக்குவரத்து சபைக்கும் ரயில் சேவைக்கும் பெண்களை பணியமர்த்துவதற்கு எமது அமைச்சரவை அமைச்சர்கள் தீர்மானித்துள்ளார்கள் என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாகவே இந்த பொது போக்குவரத்து சேவைகளில் ஈடுபடக்கூடிய பெண்களுக்கு சாரதிகளாலும் குறிப்பாக போலீஸ் கான்ஸ்டபிள்களாலும் பாலியல் துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்று வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்றைய தினம் இப்படி மகளிர் தினத்தை முன்னிட்டு இவ்வாறு ஒரு செய்தி ஒன்றை பிரசுரித்துள்ளார்கள். பாதுகாப்பான ரீதியில் அவர்கள் பணிபுரிய கூடிய சூழலை அரசாங்கம் அமைத்து தரும் அப்படி என்று சொன்னால் இது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாகத்தான் இருக்கும். லஞ்சம் பெற்ற போலீசார் கைது என்ற செய்தியும், விவசாயத்துறைக்கு கனடா ஒத்துழைப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஆசிரிய கலாசாலையில் நடைபயிற்சி கழகம் என்று நாங்கள் சமூக வலைதளத்திலும் அதிகம் இந்த விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து கச்சதீவுக்கு செல்வோர் இம்முறை விண்ணப்பம் நிரப்புவது கட்டாயம் என்ற செய்தியும், நேர்ப்பாசன கட்டமைப்புகளின் அபிவிருத்தி தொடர்பில் ஆய்வு என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் முற்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரலுடைய செய்திகளை பார்க்கலாம். இராணுவத்தின் பிடியிலுள்ள மாவீர துயிலும் இல்லங்களை விடுவிக்க வேண்டும் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. அதே நாங்கள் விரிவாக பார்த்த செய்தியாக அமைந்திருக்கிறது. அதே போல பார்த்த செய்திகள் தான் பல இங்கே முன்பக்கங்களே இடம் பிடித்திருக்கின்றன. அடுத்து நாங்கள் ஒரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.